கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வே. கனியமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய 35 ஆண்டுகால உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கட்சிக்கு என்று ஒரு தனி சின்னம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று மாநில கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. சொந்த சின்னம் பானை சின்னம் பெற்ற கட்சியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த அங்கீகாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பேர் ஆதரவோடு கிடைத்த அங்கீகாரமாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது. ஒரு தேர்தல் அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதுதான் மக்கள் அங்கீகரித்ததாக பொருள். இல்லை என்றால் அது வெறுமென ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்குமே ஒழிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறாது. அதற்கு தேர்தல் ஆணையம் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறது. எவ்வளவு வாக்கு பெற வேண்டும், இத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளிலே ஒரே சின்னத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை எல்லாம் சில வழிமுறைகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது. அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிட்டது. பானை சின்னத்தில் போட்டியிட்டது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இன்றைக்கு அறிவிப்பு செய்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல் 35 ஆண்டு காலம் இந்த மண்ணில் அனைத்து தளங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் பெரும் பணி ஆற்றியிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். 1990 ஜனவரி திங்கள் 21ஆம் நாள் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலில் மிக தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் பணியாற்றியது. 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்து இந்த களத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு இயக்க பணியாற்றினோம். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் மூப்பனார் அவர்களின் தலைமையில் உருவான அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. அன்றிலிருந்து 2024 வரை ஒவ்வொரு தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சொந்த சின்னம் பெற வேண்டும் என்கின்ற முனைப்போடு ஒவ்வொரு தேர்தலையும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்கொண்டோம். 1999ஆம் ஆண்டு மூப்பனார் அவர்களின் தலைமையில் உருவான கூட்டணியில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டோம். அதன் பிறகு 2001ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தமிழகத்தில் 8 தொகுதியும் பாண்டிச்சேரியில் 2 தொகுதிகளும் பெற்று 10 தொகுதிகளிலும் அந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டோம். ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற முடிந்தது. அன்றைக்கு மங்களூர் தொகுதியாக இருந்த, இன்றைக்கு திட்டக்குடி தொகுதியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மற்றும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராய் போனார். அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் சொந்த சின்னத்தை பெற வேண்டும் என்றே விடுதலை சிறுத்தைகள் பெரும் பணியாற்றினோம். ஒவ்வொரு தேர்தலிலும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டோம். ஒவ்வொரு தேர்தலிலும் 2001ற்கு பிறகு 2004, 2006, 2009, 2011, 2014, 2019, 2021, 2024 ஏறத்தாழ 9-10 தேர்தல்கள், 10 தேர்தல் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் சுயேட்சை சின்னத்தில் சொந்த சின்னம் பெற வேண்டும் என்பதற்காக பெரும் பாடுபட்டு பெரும் பணியாற்றி இன்றைக்கு இந்த இலக்கை விடுதலை சிறுத்தைகள் அடைந்திருக்கின்றோம். தமிழக வாக்காளர் பெருமக்கள், குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் எம்மை அங்கீகரித்து வாக்களித்த தமிழ் பெருங்குடியின மக்களுக்கு இந்த நேரத்தில் லட்சோபலட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தலித் இயக்கம், ஒரு தலித் சமூகத்திலே பிறந்த ஒரு தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவது, சொந்த சின்னத்தை பெறுவது இந்திய அளவில் விடுதலை சிறுத்தைகள் தான் முதல் கட்சி என்கின்ற ஒரு வரலாறையும் பதிவு செய்திருக்கிறது. இது அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது.
நான் பல மேடைகளில் பேசி வருகிறேன். எளிய மக்கள் புரியும் வகையில் இதை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றால், திமுகவிற்கு உதயசூரியன் இருப்பது போல், அதிமுகவுக்கு இரட்டைகளை இருப்பது போல், பிற கட்சிகளுக்கு சின்னங்கள் இருப்பது போல் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை வழங்கி இருக்கிறது என்றுதான் எளிய மக்கள் கருதுவார்கள், பொதுமக்கள் கருதுவார்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவது மிகப்பெரிய சவால். அதிலும் ஒரு அம்பேத்கர் இயக்கம் பெறுவது மிகப்பெரிய குதிரை கொம்பு என்றுதான் சொல்ல வேண்டும். 100 ரூபாய் பையிலே இல்லாத ஒருவர் 100 ரூபாய் பையிலே இல்லாத ஒருவர் சென்னை மாநகரத்தின் மையப்பகுதியில் 100 ஏக்கர் நிலம் வாங்கி அதிலே ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு கடினமாக இருக்குமோ அதை விட 100 மடங்கு கடினம் ஒரு தேர்தல் ஆணையத்தின் ஒரு அம்பேத்கர் இயக்கம் அங்கீகாரத்தை பெறுவது. இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை தமிழக வாக்காளர் பெருமக்களின் நல்லாதரவோடு விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறோம். அதற்கு நம் பட்ட பாடு, சிந்திய ரத்தம், சிந்திய வியர்வை, நம் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் என்பதையெல்லாம் நம்மால் விவரிக்க இயலாது. அந்த அளவிற்கு பெரும் பாடுபட்டு இன்றைக்கு ஒரு இடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எம்மால் இயன்ற பணியை செய்வோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நம்மோடு சமகாலத்தில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு வரலாறு சொல்லப்படும். தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிற கட்சிகளை அங்கீகரித்து சொந்த சின்னம் வாங்கக்கூடிய அளவிற்கான வாய்ப்பை உருவாக்கியது என்று ஒரு வரலாறு பேசப்படும். குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் மதிமுகவிற்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட வாய்ப்பை இதுவரை கொடுத்ததில்லை என்கின்ற ஒரு செய்தி அண்மை காலம் வரையிலே பரப்பப்பட்டிருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், குறிப்பாக தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த கூட்டணியில் இன்றைக்கு ஒரு சமூக நீதி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகரித்து இந்த வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு 2 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அதன் தோழமை இயக்கங்களும் அரும்பாடுபட்டு விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த வெற்றியின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதிமுக தான் பாமகவிற்கும் அதிமுகவிற்கும் வாய்ப்பு கொடுத்தது. அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தவர் செல்வி ஜெயலலிதா என்கின்ற வரலாறு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு சமூக நீதி அமைப்பிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த வரலாறை படைத்திருக்கிறார் என்பது தமிழக அரசியலில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும், வாதாடும் என்பதை இந்த இணையத்தின் ஊடாக சொல்லிக் கொள்வதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமை அடைகிறோம். பாமக இதற்கு முன்பாக நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொன்னீங்க. பாமக சமகாலத்துல சம பலம் கொண்ட கட்சியா இருக்கும்போது பாமகவிற்கு முன்பாக கிடைத்த அந்த அங்கீகாரம் விசிகாவுக்கு தாமதமான காரணம் என்னங்க சார்? விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்பே தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனித்து போட்டியிட்டு தங்களது வாக்கு வங்கிகளை காட்டிய பிறகுதான் திமுகவோடு அல்லது அதிமுகவோடு கூட்டணி சேர முடியும். அது பாமகவாக இருந்தாலும் சரி, பிற அரசியல் கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி. அண்மையிலே தேமுதிக அப்படி தங்களுக்கான வாக்கு வலிமையை காட்டிய பிறகுதான் கூட்டணி சேர முடிந்தது. அப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்பாகவே தேர்தல் பாதையில் பயணப்பட்டவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு முன்பே அந்த வாய்ப்பு கிடைத்தது. விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பை பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் புறக்கணிப்பை மிக மூர்க்கமாக பேசிய நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் களத்திலே இருந்தது, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது. அதனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு முன்னால் கிடைத்தது. விடுதலை சிறுத்தைகள் 99 தான் தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம். ஆனால் பாமக அதற்கு முன்பே 2-3 தேர்தலை தனியாக சந்தித்து, முதல் தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும், 2வது தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினரும் தனியாக நின்று அவர்களின் வாக்கு பலத்தை காட்டிய பிறகுதான் அதிமுகவோடும் திமுகவோடும் அவர்களால் கூட்டணி சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் இதுவரை இன்னும் தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து நின்று எங்களுக்கான
வாக்கு சதவீதம் இத்தனை என்று இதுவரை காட்டவில்லை. ஆனாலும் 2001ஆம் ஆண்டிலிருந்தே அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இருந்தே ஆளும் கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு வரலாறை படைத்துக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அல்லது தமிழக அரசியல் களம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இதை யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை, இதை யாரும் எழுதுவதற்கு தயாராக இல்லை. ஒரு அம்பேத்கர் இயக்கம் கொள்கை தளத்திலே மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு பேரமைப்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலையும் தந்தை பெரியாரின் கருத்தியலையும் தேர்தல் அரசியல் களத்திலும் மிக தெளிவாக அந்த கருத்திலிருந்து பின்வாங்காமல் நிலையாய் நின்று போராடி வருகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து நின்று தங்களுக்கான வாக்கு சதவீதத்தை காட்டாமலேயே இன்றைக்கு இந்த எல்லையை தொட்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இதழியலாளர்களும் ஒட்டுமொத்த செய்தியாளர்களும் ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களும் இதை மிக பெருமையாக தலைப்புச் செய்தியாக வெளியிட வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை என்பதனால் தான் உங்களை போன்ற இணையதளம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இந்த வரலாறை பதிவு செய்கிறோம். இது தமிழக அரசியல் அரங்கம் கண்டிராத வரலாறு. ஏனென்றால் பாமகவாக இருந்தாலும் தேமுதிகவாக இருந்தாலும் சொந்த கட்சியை சமகாலத்தில் பெற்ற இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் தனித்து நின்று தேர்தல் களத்தில் தங்களுக்கான வாக்கு சதவீதத்தை காட்டிய பிறகுதான் இந்த எல்லையை தொட முடிந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இதுவரை தேர்தல் களத்தில் தனித்து நின்று எங்களுக்கான வாக்கு சதவீதம் இவ்வளவு என்று இதுவரை காட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம், சொந்த சின்னத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவிற்கு அந்த களத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர், இந்த கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபடக்கூடியவர், எந்த வகையிலும் ஊசலாட்டம் இல்லாத கொள்கை தெளிவுள்ள தலைவர், அதனால் அவர் நம்பிக்கையான தலைவர் என்று மூப்பனாராக இருந்தாலும் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் மறைந்த தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் என்கின்ற அந்த நம்பிக்கையை பெற்ற பேர் இயக்கம் என்பதனால் இந்த வாய்ப்பை தமிழக மக்களும் வழங்கியிருக்கிறார்கள். தமிழக மக்களின் நம்பிக்கையையும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருப்பதனால் தான் அண்மையிலே ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் 3வது கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக அதிமுகவிற்கு அடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழக மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற அளவிற்கு ஒரு அம்பேத்கர் இயக்கம், ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த தலைவரின் தலைமையிலே இயங்கக்கூடிய இந்த கட்சி தமிழ்நாட்டில் 3வது கட்சியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த ஆய்வில் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய தலைவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள், தமிழக பெருங்குடி மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமான செய்தி. அந்த மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் இருப்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் சொல்லிக் கொள்கிறோம். இப்போ மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய கட்சியா விசிக இருக்குன்னா அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடிய முழக்கம் என்பது 1999ஆம் ஆண்டே விடுதலை சிறுத்தைகள் முழங்கிய முழக்கம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் தேவைப்படும், காலம் கனிய வேண்டும். 99இல் சொந்த சின்னம் பெற முடியவில்லை, 99இல் சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட முடியவில்லை. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சொந்த சின்னம் கேட்க முடியவில்லை அல்லது சுயேட்சை சின்னத்தில் கூட போட்டி போட முடியவில்லை. கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சியின் சின்னத்தில் தான் போராட முடிந்தது. ஆனால் அன்றைக்கே சொந்த சின்னம் வேண்டும் என்கின்ற முனைப்பு விடுதலை சிறுத்தைகளிடம் இருந்தது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அன்றைக்கு முழங்கினோம், காலம் கனிய வேண்டும் என்று இன்றைக்கு சொல்கிறோம். அன்றைக்கு சொந்த சின்னம் வேண்டும் என்று நாம் போராடினோம், வாதாடினோம், பல தேர்தலில் நின்றோம், சுயேட்சை சின்னத்தில் நின்று போராடினோம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் சுயேட்சை சின்னத்தில் நின்று எப்படியாவது சொந்த சின்னத்தை பெற வேண்டும் என்று போராடினோம். 25 ஆண்டு காலம் கழித்து அந்த காலம் கனிந்திருக்கிறது. 99இல் முனைப்பு காட்டிய அந்த பணி, வேகமாய் முன்னெடுத்த அந்த பணி 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்குத்தான்
சொந்த சின்னம் பெறக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. 25 ஆண்டு காலம் கழித்து எப்படி காலம் கனிந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்த சின்னம் கிடைத்ததோ அதேபோல் மிக விரைவில் எதிர்வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளின் முழக்கமாய் இருக்கக்கூடிய ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கம் தமிழக அரசியல் அரங்கில் விவாதிக்கப்படும், பேசப்படும். அதற்கான காலமும் கனியும் அன்றைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகளை சார்ந்த, இயக்கங்களை சார்ந்த கட்சிகளும் இடம்பெறும். அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் இந்த முழக்கம் நீர்த்து போகாமல் மிக வீரியத்தோடு அடைகாத்து வரக்கூடிய பணியை விடுதலை சிறுத்தைகள் செய்வோம். அதற்கான காலம் கண்டிப்பாக திமுக அதற்காக காலம் கனியும். அது திமுகவால் முடியுமா அல்லது 10 ஆண்டுகள் கழித்து முடியுமா என்பதல்ல முக்கியமானது. கண்டிப்பாக காலம் கனியும். திராவிட முன்னேற்ற கழகமே அந்த வாய்ப்பை கொடுத்தாலும் கொடுப்பதற்கான காலம் கனிவதற்கான சூழல் வரும். அது இன்றைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா என்று சொல்ல முடியாது. 25 ஆண்டுகள் கழித்து தான் சொந்த சின்னம் பெற முடிந்தது. நாம் நினைத்தோம் 99லேயே சொந்த சின்னத்தை வாங்கிவிடலாம் என்று. ஆனால் கிட்டவில்லை. அதற்கடுத்து நடைபெற்ற தேர்தலில் எல்லாம் முனைப்பு காட்டினோம், நடக்கவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் கனிய வேண்டும். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பதே 25 ஆண்டு கால தொடர் போராட்டம். அதற்கு முன்னால் 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பிலே மக்கள் பிரச்சனைகளை நாம் கையில் எடுத்த விதம் ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடியது, தமிழ்நாட்டு மக்களுக்காக வாதாடியது, தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்தது. இன்றைக்கு இந்த வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். காலம் கனிந்திருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த முழக்கத்திற்கான விடையும் கனியக்கூடிய காலம் விரைவில் வரும். எம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த வெற்றியை 1999ஆம் ஆண்டு முதலாக நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிட்ட போது அன்றைக்கு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தில் காயம் பெற்ற, பொய் வழக்கில் சிறைப்பட்ட, ஏராளமான குடிசைகளை இழந்த, வன்முறை வெறியாட்டத்தில் தீக்கிரையாக்கப்பட்ட, தம்முடைய ஒட்டுமொத்த சொத்தே தான் குடியிருக்கக்கூடிய அந்த குடிசைதான் என்றிருந்த மக்களினுடைய குடிசையில் பாதிப்பில ஆளான மக்களுக்கு இந்த வெற்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னார். இந்த 35 ஆண்டு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் இந்த அரசியல் களத்தில் ஏராளமான வடுக்களை சுமந்திருக்கின்றோம். அதையெல்லாம் விவரித்து பேசுவது ஒரு மணி நேரத்தில் பேசிவிட முடியாது. நாம் கடந்து வந்த பாதை என்பது பஞ்சுமெத்தையால் ஆன பாதை அல்ல, நெருப்பாற்றில் நீந்திய பாதை. நெருப்பாற்றில் நீந்தி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றார். இது விளிம்பு நிலை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தலைநிமிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இது சாதாரணமான நிகழ்வல்ல. அரசியல் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது தெரியும். விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களின் தலைநிமிர்விற்காக. அவர்கள் தலைநிமிர்ந்து இந்த மண்ணில் நடப்பதற்கான ஒரு வெற்றியாக இந்த வெற்றியை கருதுகிறோம்.